வணக்கம் அன்பான ரிஷபராசினியர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் 1/12/2025 திங்கட்கிழமையில் 3 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ரிஷப ராசிக்கு 11வது இடத்திலே சனி சந்திரன் தொடர்புகளோடு பூர்வ புண்ணியசான புத்திரசானத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் வளர்பிறை திதியிலே பிறக்க இருக்கின்ற அற்புதம் என்பது மிக நல்லதொரு மாற்றத்தையும் ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே புதன் பகவான் அமைய பெற்றும் 10ஆம் இடத்திலே ராகு பகவானும் 4ஆம் இடத்திலே கேது பகவான் அமைய பெற்றும் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு தனவாக்கு குடும்ப சாணத்துக்கு மாறப்போகின்றார். மிதுன ராசிக்கு மாற இருக்கின்றார் குரு பகவான். அது மட்டுமல்லாதது புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு 6ஆம் தேதி டிசம்பர் மாற இருக்கின்றார். செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியிலிருந்து மாற இருக்கின்றது ரிஷப ராசிக்கு. சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்ததிபதி பயிற்சியாக இருக்கின்றார். 15ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 19ஆம் தேதி மாற இருக்கின்றார். ஆனாலும் 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் 6க்குடையவர் 19ஆம் தேதி வரையில் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்தே தொடர்பு பெறுகின்றது என்பது புதன் பகவானுடைய தொடர்புகளும் உங்களுக்கு புதன் பகவான் 6ஆம் தேதி டிசம்பர் விருச்சிக ராசியிலிருந்து புதன் சுக்கிரனுடைய தொடர்பு ராசிக்கு கிடைக்க இருக்கின்ற அற்புதம் என்பது கல்யாண வைபவங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே பூர்வீக சார்ந்த நல்லதொரு மாற்றத்தை கேந்திர ஸ்தானங்களிலே குரு சுக்கிரனுடைய தொடர்புகளும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கப்படுகின்றது. பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்ததிபதி தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சிந்தனைகளை பிடிக்கக்கூடியவர் புத்தி காரகன் உங்களுக்கு 2 கூடையவரும் அவரே இருந்து 5ஆம் இடத்ததிபதியும் இருந்து ராசி அதிபதியுடன் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் தொடர்பு பெற்று ராசியை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே கூட்டாளி நண்பர்கள் வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை ரிஷப ராசி அழகு நிறைந்த அற்புதம் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே கண்களை சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்திலே அமையப்பெற்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்கள் டிசம்பர் மாதம் என்பது கொடுக்க இருக்கின்ற அமைப்புகளிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 4 கிரகங்கள் மட்டும் 5 கிரகங்களின் தொடர்புகள் 8ஆம் இடத்திலிருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே கிடைக்கின்ற அற்புதம். நவகிரக நாயகர்கள் 5 கிரகங்களின் தொடர்புகள் தனவாக்கு குடும்ப சாணத்தையும் 8ஆம் இடத்தையும் வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து செல்லக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்ட குடும்ப சாணங்கள் குடும்பம் அமையாதவர்களுக்கு ஆன்மீக சார்ந்த நல்லதொரு பேச்சுவார்த்தைகளிலே மாற்றத்தையும் ஆன்மீக ஸ்தலத்திற்கு சென்றால் உங்களுடைய தெய்வங்களின் அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதம் என்பது இந்த ஆன்மீக இடம் என்பதே உங்களுக்கு ரிஷபராசிக்கு 8ஆம் இடமாக இருக்கின்றது. இந்த ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பூட்டி கிடக்கக்கூடிய கோயிலை கூட திறக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசியே ரிஷப ராசியாக இருக்கின்றது, ராசி லக்னமாக இருக்கின்றது. இந்த ராசிக்கார நேர்கள் பூட்டி கிடக்கின்ற வீட்டை திறந்தால் அதிகமான அருள் கடாட்சம் தெய்வீக அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய ராசி ரிஷபராசியாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட உங்களுக்காக குடும்ப ஸ்தானத்திலேயே பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே குரு பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கப் போகின்ற அற்புதம் என்பது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவராக இருந்தாலும் கண்டிப்பாக தெய்வீகம் சார்ந்த நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வர்க்கோத்தமும் ராசி லக்கணத்திலும் 2ஆம் இடத்திலே லாபாதிபதி அமைய பெறுகின்ற காரகனாகவும் லாபாதிபதியாகவும் ஒரே கிரகமாக ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் இருக்க பெறுகின்றார். அந்த வகையிலே இந்த டிசம்பர் மாதங்களிலே உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு சிறு கெடுபலன் இருந்தாலும் பல வெற்றிகளை உங்களுக்கு சுபகிரகம் என்ற முறையிலே உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் ஆயில் ஸ்தானாதிபதியும் என்று சொல்லக்கூடியவரும் ஆயில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலே ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய 9-10 கூடிய 9ஆம் இடம் தகப்பனை சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவங்களை சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே வக்ர நிவர்த்தி அடைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் 2ஆம் இடத்திலே அமைய பெற்று உங்களுக்கு பொருளாதார சார்ந்த நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பூர்வீகம் சார்ந்ததும் உங்களுடைய அந்தஸ்துகளும் பெரிய பொறுப்புகளும் தொழில் சார்ந்த நல்லதொரு மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளில் 4ஆம் இடம் சார்ந்து அவர் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை வெளிநாட்டிலிருந்து
நம்மளுடைய சொந்த நாட்டுகளுக்கு பொருளாதாரத்தை, வீடு வாசல், சொத்து சுகங்கள், சேரக்கூடிய கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றார். 6 குடையவர் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற சுக்கிர பகவான் இந்த மாதங்களிலே செவ்வாய், சூரியன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தொடர்பு, சனி பகவானுடைய தொடர்பும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்ற அற்புதம் என்பது மட்டுமல்லாதது, 5ஆம் இடத்திலே சனி பகவான் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தொழிலை சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளை விட்டு வெளிநாடு தொழில்களுக்காக சென்று தொழில்களில் இருந்து குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம், தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதங்களிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே 7 குடையவரும் விரையாதிபதியுடன் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே வெளிநாடு ஆன்மீகம் சார்ந்த நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. தொழில் சார்ந்த ஒரு அற்புதங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பதும் இருக்கின்றது. 4ஆம் இடம் ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சிம்மாசனத்தை போன்று வீடு வாசல்களை கட்டக்கூடியவர்களும் வாங்கக்கூடியவர்களும் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் ரிஷபராசிக்கு சிம்மாசனத்தை போன்று தாய் இருக்கக்கூடியதும், தகப்பன் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி சொல்லக்கூடிய சூரியன் என்று சொல்லக்கூடிய காரகனும் சனி பகவானும் இங்கே தகப்பன் என்று சொல்லக்கூடியது ஒரு சில நேரங்களில் அன்பு ஆதரவுகள் இல்லாத ஒரு நிலைகளை அடையக்கூடிய ஒரு ராசி என்றால் அது ரிஷபராசி லக்னமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே நவகிரக நாயர்கள் பவனி வந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சிலருக்கு லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட 4ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே மறைமுக பொருளாதாரங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதியும் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 7ஆம் இடத்ததிபதி ராசி அதிபதியும் சொல்லக்கூடிய சகலவித 12 பாவங்களும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே தொடர்பு விட்டு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணம் இந்த காலகட்டங்களிலே ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள், முன்பு கொடுத்த கணக்கு வழக்குகளிலே கிடைக்காத பணங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. பழைய கணக்கு வழக்குகளிலே இந்த மாதம் என்பது உங்களுக்கு பழைய வரவுகள் புதிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம், பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடம் பலம் பெறுகின்றது. 8ஆம் இடம் 8ஆம் இடம் பலம் பெறுகின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் கடல் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் தாண்டி உங்களுடைய குழந்தைகளை பார்ப்பதற்காக நாட்டிற்கு வரக்கூடிய ஒரு சிலர்கள், கலைத்தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் தொழில் சார்ந்த நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. தொழில் காரகன் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய 11ஆவது இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற காரியங்களிலே ஒரு சிறு தாமதமாக இருந்தாலும் நல்ல மாற்றம் உங்களுக்கு கொடுக்கின்றது. 3 கூடையுடன் தொடர்பு பெற்று குழந்தைகளின் நலன்களிலே அதிகமாக கருதக்கூடியதும், பொருளாதாரம் சார்ந்து இந்த மாதங்கள் பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடியது, குடும்பஸ்தானத்தை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. கண்களிலே நல்லதொரு மாற்றம், கண்களிலே ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 8ஆம் இடத்திலே சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 8 குடையர் தொடர்பு பெற்று 2ஆம் இடத்ததிபதியும் அங்கே தொடர்பு பெறுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதங்களிலே 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு கண் அறுவை சிகிச்சைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பதும், முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தெரிவினையாகின்றதும், வீடு வாசல் சொத்து சுகங்கள் 4ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. ரிஷபராசியை பொறுத்தவரையில் டிசம்பர் மாதங்களிலே நீங்கள் எண்ணக்கூடியது பூர்வீகம் சார்ந்து நல்லதொரு மாற்றம், குலதெய்வங்களின் அருள் கடாட்சம் பொங்கி வெளியக்கூடியது, வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து இந்த 4 குடையவரும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்ததிபதியே 8ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றார். இங்கே 6, 8 சம்பந்தப்பட்டு 8ஆம் இடத்திலே 8ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களே கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது. கல்யாண வரன்கள் கிடைக்கப்பெறுகின்றது. சுபகாரியங்கள் சுப நிகழ்வு நடத்துகின்றதற்கு பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் மாதம் முழுக்க உங்களுக்கு புதன் பகவானுடைய தொடர்பு 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி, பொருளாதார சம்பந்தப்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. வரன் அமையாதவர்களுக்கு வரன் கிடைக்கப்படுகின்ற கல்யாண வைபவங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு அற்புதம். காரணம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற ஒரு தத்துவார்த்த அற்புதம் என்பது இருக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி புத்திகாரகன் சரியாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி. அது குடும்பஸ்தானத்திலே காலபுருஷ தத்துவத்தில் இந்த அமைப்பு பெற்ற உங்களுக்காக பூட்டி கிடக்கின்ற கோயில்களை திறந்து அதில் அபிஷேகம் ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ராசி என்றும் சொல்லப்படுகின்ற ஒரு ராசி குடும்ப சாணத்திலே பிறக்கின்றது. பொருளாதாரத்திலே ஏதோ ஒரு வகையில் கிடைக்கின்றது. சிம்மாசனத்தை போன்று வீடு வாசல் கட்டக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு ரிஷபராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை டிசம்பர் மாதங்களிலே உங்களுக்கு குடும்ப சாணத்திலே அனைத்து கிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது.
9ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று உங்களுக்கு லாபஸ்தானத்திலே உபஜயஸ்தானத்திலே பாவர் என்ற முறையிலே அவர் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளையும் தொழில்களிலே எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே தொழில் சார்ந்த 9-10 கூடியவர் 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே தொழில் சார்ந்தவும் ஆரோக்கியம் சார்ந்தவும் நல்லதொரு மாற்றத்தையும் குலதெய்வங்களினார்கள் குழந்தைகளை வெளிநாடு வெளியூர் சென்று குழந்தைகளுக்காக கடன் வாங்கி படிக்க வைக்கக்கூடிய உயர் படிப்புகளுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு வாய்ப்புகளை கொடுக்கின்றது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கின்றது. இந்த 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணம் மட்டுமல்லாதது, இந்த மாதத்தில் முற்பகுதியே சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் தொடர்புகள் மாதத்தில் பிற்பகுதியில் முற்பகுதியில் கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களையும் உயர்வுகளையும் நன்மைகளும் கிடைக்கின்றது. வரன் அமையாதவங்களுக்கு வரன் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. களத்திர காரகனை உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்க இருக்கின்றார். அதிலே சுகாதிபதியும் சேர்ந்து சூரிய பகவானும் சுக்கிரனும் சூரியனும் தொடர்பு பெற்று உங்களுடைய ராசியை புதன் பகவானும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த மாதத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கொடுக்கல் வாங்கல் பூர்வீக சார்ந்து குழந்தைகள் சார்ந்து புத்திகளிலே தெளிவாகவும் சரியாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம், வேகமாகவும் கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது 7ஆம் இடம் என்பது செவ்வாய் பகவானுடைய ராசி. செவ்வாயை இருந்து இந்த ராசியிலே இருக்கின்ற பொழுது அற்புத மாங்கல்ய ஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம் என்பதும் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது ரிஷப ராசிக்கு ஒரு அற்புதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் குழந்தைகளின் படிப்புகளிலே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றம் கொடுக்கல் வாங்கலிலே ஒரு சிலருக்கு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 11வது இடத்திலே 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடம் ஆரோக்கியம் தகப்பனை பற்றி சொல்லக்கூடிய அந்தஸ்து மதிப்பு மரியாதை பெரிய உயர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு ஆசை அபிலாஷி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். யோகத்தை கொடுக்கக்கூடியவரை 11ஆம் இடத்திலே அமைகின்ற பொழுது கண்டிப்பாக 2ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் மட்டும் அல்லாத 5 கிரகங்களின் தொடர்புகளே உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய பேச்சுகளுக்கென்று தனி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடும்பங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. பண தட்டுப்பாடுகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. கலைத்துறையிலே இருக்கின்றவர்களும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரிஷப ராசியை பொறுத்தவரையில் மாதத்தை கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாதங்களிலே பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. முயற்சி சாணாதிபதியே ஆசை அபிலாஷைகளிலே இருக்கின்ற உங்களுக்கு அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த டிசம்பர் மாதம் என்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசி என்றாலே அழகு நிறைந்த அற்புதமான கலத்திரக்காரனுடைய ராசியிலே பிறந்தவங்களுக்காக இந்த மாதங்களிலே நவகிரக நாயர்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடம் என்பது துருசானத்திலே இருந்து உங்களுக்கு அந்த துருசானமே உங்களுக்கு கோயில் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு அற்புத உயர்வுகளையும் தெய்வீகங்களின் அருள் கடாட்சம் குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கப் பெறுகின்ற அற்புதமான தெய்வீகங்கள் அருகடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதம் என்பது டிசம்பர் மாதங்களிலே இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.